இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா வா போலாம். விஷால் இந்த தாலியை கட்டு. நோ ஸ்ரீஜா. என்னாச்சு விஷால்? நாம அவசரப்பட வேண்டாம் ஸ்ரீஜா. இந்த விஷயம் எங்க அம்மாக்கு ஒரு வேளை தெரிஞ்சிட்டா அவங்க மனசு வருத்தப்படுவாங்கன்னு இசை சொல்றா. அவ சொல்லுவா விஷால். அவ சொன்னா உடனே நீ கேட்டுருவியா? ஏய் வெயிட் 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 வெயிட். அவ சொல்றதுக்காக இல்ல, அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால தான். அவ என்ன சொன்னாலும் நீ என் கழுத்துல தாலியை கட்ட வேணும்னு சொல்லிட்டு போன, அத மறந்துட்டியா? அவ உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாளா? ஐயோ இல்ல இல்ல, அவ எங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னா. அது வரைக்கும் அந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல, அதான். விஷால் என்ன மச்சான், இசைக்கிட்ட ஏதோ பேசினதுக்கு அப்புறம் மனசு மாறிட்ட, என்னடாச்சு? சொல்றேன்டா, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். நீங்க போய் கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சரிடா. தேங்க்ஸ் இசை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல இசை, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நான் தப்பு பண்றேன்னு பதட்டமாவே இருந்துகிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டேன். என் சுபத்ரா அத்தை கண் கலங்குனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ விஷால கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். என்னது விட மாட்டியா? நீ யாரு நடுவுல? உனக்கு அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் குடும்பம். சுபத்ரா அத்த குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் தங்கச்சி வர்ஷினி அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆக போறா. சோ அது ஏன் குடும்பம். அடேங்க அப்பா, அது உன் குடும்பமா? ஏய், உன் தங்கச்சி கல்யாணம் நடந்ததானடி நீ துள்ளுவ? உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏய், என்னது? என் தங்கச்சி கல்யாணத்தை நடக்க விட மாட்டியா? ஆமா, நடக்காது. உங்க ரெண்டு பேரையும் மண்டபத்துல இருந்து வெளியே துரத்திட்டு தான் விஷால என் கழுத்துல தாலியை கட்ட வெப்ப. பாக்குறியா? பாக்கலாம் பாக்கலாம் ஸ்ரீஜா, என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். நான் நடத்தி காட்டுவேன். அக்கா சும்மா சொன்னாலே செய்வா, ப்ராமிஸ் பண்ணா நிச்சயமா செய்வா. என்னங்க பண்றது? வர்ஷினி, நீ எதுக்கும் பயப்படாத. அப்போ இசை அக்காக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்காதா? ஸ்ரீஜாவும் விஷாலும் உயிருக்குறா காதலிக்கிறதா இசை நினைச்சாங்க. அவங்க காதலுக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு அவங்க ஒதுங்குறாங்க. ஆனா அந்த ஸ்ரீஜாவோட நோக்கம் என்னன்னு இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருச்சு. சோ இசை இப்பதான் ஸ்ரீஜாவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். இசைக்கும் விஷாலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். விஷால் மனசுலயும் இசை கண்டிப்பா இடம் பிடிச்சிருவாங்க. இல்லனா நாம தான் பிடிக்க வைக்கணும். ஆமா, நம்ம சேர்ந்து நடத்தி வைக்கிறோம். விஷால் என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? விஷால் உன்ன உண்மையா லவ் பண்றாரா? ஆனா அவர் நெஞ்சில ஏன் பேர் தான் டாட்டு குத்திருக்காரு. ஐயோ உளறிட்டேனே, அது தெரியுமா உனக்கு? ஐயோ சாரி சாரி சாரி, நான் ஒரு ஓட்ட வாய். என்னது? ஆமா, உன்னை லவ் பண்றதா இருந்தா உன் பேர் தானே பச்சை குத்திருக்கணும். எதுக்காக என் பேரை பச்சை குத்திக்கணும்? பொய் சொல்லாத. விஷால் நெஞ்சில உன் பேரை பச்சை குத்திருக்கானா? ஆமா. நான் பொய் சொல்றேன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? நீயே போய் விஷால் நெஞ்சில என் பேரை டாட்டூ போட்டிருக்காரா இல்லையான்னு பாத்துட்டு வந்து சொல்லு. என்னது இது? என்னது இது? ஸ்ரீஜா, நீ டென்ஷன் ஆகாத, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவ பேரை பச்சை குத்தி வச்சிருக்க.
ஐயோ நான் உன்னைத்தான் விரும்புறேன், உன்னைத்தான் மனசார விரும்புறேன். ஏன் பேரை போடாம அவ பேரை ஏன் போட்டேங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது நல்ல சண்டை போடுங்க. சொல்லு சொல்லுங்கறல. சொல்றேன் இரு சொல்றேன். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நீதான் என் லவ்வர்னு அவகிட்ட காட்டுறதுக்காக உன் பேரை தான் டாட்டூ போட போனேன். அப்போ இசைன்னு நான் அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். டாட்டூ போடுறவன் இசை பேரை தான் போட சொல்றேன்னு நினைச்சு உன் பேருக்கு பதிலா அவ பேரை டாட்டூ போட்டான். வேற ஒண்ணுமே கிடையாது. என்னாச்சு? மேல விஷால் என் பேரை அழகா டாட்டு குத்திருக்காரா? உன் பேரை அவ மிஸ்டேக்கா தான் பச்சை குத்திருக்கான். விஷால் மனசுல நான் தான் இருக்கேன். அவரு அப்படி சொல்லி சமாளிச்சாரா? சும்மா உன்னை வெறுப்பேத்திருக்காரு. நீ எதுக்கும் பதறாத. யாராவது இதை ஓப்பனா சொல்லுவாங்களா? டாட்டூவா அழிக்க சொல்லிட்ட. அப்போ உனக்கு தெரியும். டாட்டுவெல்லாம் அவர் அழிக்கவே மாட்டாரு. விஷால் என்னதான் லவ் பண்றான். விஷால் என்னதான் விரும்புறாரு. நீ சும்மா கதையெல்லாம் விடாத. சரி, என்ன பண்ணி நிரூபிச்சு காட்டணும்? நிரூபிச்சு காட்ட போறியா? ஆமா, என்ன பண்றது? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறியே. டாட்டுவ காட்டினாலும் நம்ப மாட்டேங்கிற. என்ன பண்ணி நிரூபிச்சு காட்டினா நம்புவேன்னு சொல்லு, பண்ணி காட்டுறேன். ஆம், நான் விஷால கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். உன்னால விஷாலுக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? பாத்தியா, இதான் லவ்வர்ஸ்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். யோசிக்கிற பாத்தியா? ஏன்னா உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ரொம்ப பேசாத. எனக்கும் விஷாலுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன, விஷாலுக்கு முத்தம் கொடுத்தா விஷால் மனசுல நான் இருக்கேன்னு நீ ஒத்துக்குவியா? நீ முத்தம் கொடுத்தா விஷால் உன்னை பல்லாரன்னு அறைவான். கண்டிப்பா அடிக்க மாட்டாரு. பாக்கலாமா? பார்க்கலாம். நிரூபிச்சு காட்டவா? நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்டிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறியா? ஆ, முதல்ல நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஒரு நிமிஷம். வாசல் இங்க இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. போக ரெடியாரு. ஐயோ, நான் வேற இவகிட்ட பெருசா சேலஞ்ச் விட்டேனே. என்ன பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? ஐயோ. சமந்தி, இப்ப இந்த கல்யாணத்துல எல்லாம் சமையல், அப்புறம் இந்த டெக்கரேஷன்ஸ் கூடவே ஈவென்ட்ஸ் மாதிரி எல்லாம் நடத்துறாங்கல்ல, யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க உங்களுக்கு தெரியாதவங்களா? எங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்னமோ பெருசா பெட்டு கட்டின, விஷாலுக்கு முத்தம் கொடுப்பேன்னு. உன்னால என்ன தாண்டி கை கூட கொடுக்க முடியாதுரி. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். நான் ஜெயிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு.
அவ எங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னா. அது வரைக்கும் அந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்லை. அதான் விஷால், ஸ்ரீஜா கொஞ்சம் பொறுத்துக்கோ. எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துற இந்த காரியத்தை நாம செய்யணுமா? கண்டிப்பா அவ மனமேடையில இருந்து எழுந்து போறேன்னு சொல்றான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல விஷால், அவ போக மாட்டா. இல்ல ஸ்ரீஜா, கண்டிப்பா அவ போவா. அவ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கா. ஸ்ரீஜா, நான் தாலின்னு ஒண்ணு கட்டுனா அத உன் கழுத்துல தான் கட்டுவேன். என்ன நம்பு. இவன் ரொம்ப தீர்மானமா இருக்கா. இதுக்கு மேல நான் ஃபோர்ஸ் பண்ணி பேசினா என் மேலதான் கோவப்படுவா. விட்டுதான் பிடிக்கணும். ஸ்ரீஜா, என்ன? சரி விஷால், இதுக்கு மேல உன்னை கம்பல் பண்ண நான் விரும்பல. நான் உன்னை நம்புறேன். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நில்லு. சரியான நேரத்துல வந்து வீம்புக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டல. இங்க பாரு ஸ்ரீஜா, நீ உண்மையிலேயே விஷால லவ் பண்றதா இருந்தா முதல்ல அந்த குடும்பத்தை லவ் பண்ணு. விஷால மட்டும் லவ் பண்ணாத. சுபத்ரா அத்தை எவ்வளவு தங்கமானவங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கிட்ட இருந்து அவங்க பையனை பிரிக்க பாக்குற. இது எந்த வகையில நியாயம்? இத பாரு, இந்த குடும்பம், சென்டிமெண்ட், டிராமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு விஷால் மட்டும்தான் வேணும். என் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட் விஷால கூட்டிட்டு அடுத்த செகண்டே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். பாக்குறியா? ஏய், என்ன பேச்சுது? இத பாரு, என் மேல இருக்கிற கோவத்தை என் மேல மட்டும் காட்டு. சும்மா அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொன்ன அவ்வளவுதான். பாத்துக்க, என் சுபத்ரா அத்தை கண் கலங்குனாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ விஷால கல்யாணம் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த இசை மட்டும் லேட்டா வந்திருந்தானா விஷால் என் கழுத்துல தாலியை கட்டியிருப்பா. கடைசி நேரத்துல அந்த இசை எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவ வந்ததெல்லாம் இருக்கட்டும், அங்க அவ்வளவு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் விஷால் ஏன் பின்வாங்கினா? அதான் எனக்கு எதுக்குன்னு புரியவே இல்லை. எனக்கும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. தனியா கூட்டிட்டு போய் அவ அப்படி என்ன பேசினான்னு ஒண்ணும் புரியல. அவகிட்ட பேசிட்டு வந்த உடனே அண்ணன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டான். ஒரு முடிவெடுத்து இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இசை வந்து சொன்னதும் ரெஜிஸ்டர் மேரேஜ நிறுத்துறான்னா என்ன அர்த்தம்? இசை அவனோட மனசுல ஒரு ஓரத்துல இருக்கா. அவகிட்ட இன்னும் அவனுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நான் விஷால கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்க போறேங்கிறதையும் அந்த இசை என்கிட்ட சொல்றா. அவ என்கிட்ட சவால் விடுறா. என்ன விஷால கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றா அவ. ஸ்ரீஜா, இனிமேதான் நீ ரொம்ப உஷாரா எச்சரிக்கையா இருக்கணும். அக்கா, ஓகேயா? ஓகே வர்ஷினி. தேங்க்ஸ் இசை. நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். கரெக்டான டயத்துல போய் கல்யாணத்தை நிறுத்தி விஷாலை காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட விஷால் பெரிய மிஸ்டேக் பண்ணிருப்பான். ஆமாக்கா, ஸ்ரீஜா விஷால் உண்மையா லவ் பண்றாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது பாருங்க, அந்த ஸ்ரீஜா உங்க இடத்த பிடிக்க பாக்குறா. அத அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க தான் விஷால கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இல்ல, ஆக்சுவலா விஷால கல்யாணம் பண்றதுக்காக நான் இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தல. அக்கா, என்ன சொல்ற? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நான் விஷாலுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அதே சமயம் ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. ஏன்னா சுபத்ரா அத்தை மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க வீட்டுக்கு எல்லாருமே ஒத்துமையா இருக்கிற இந்த வீட்டை பிரிக்கணும்னு நினைக்கிற அந்த ஸ்ரீஜா வரவே கூடாது.
என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துருவியா? சவால்லாம் விடுறியே. விஷால் கிட்ட உன்னை பத்தி சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? விஷால் கிட்ட நீ என்ன மிரட்டினதெல்லாம் சொல்ற, அப்புறம் எப்படி நீ சிரிக்கிறன்னு நானும் பாக்குறேன். சொல்லு, போய் சொல்லு. அதுக்கு முன்னாடி விஷால் உன்னை நிஜமாவே விரும்புறாரான்னு நீ சொல்லு. ம்? என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டேங்கிற திமிர்ல பேசுறியா? ஏய், கல்யாணத்தை நான் எங்க நிறுத்தினேன்? விஷால் தானே நிறுத்திட்டு வந்தாரு. ஆ? ஸ்ரீஜா, விஷால் உன் மேல வச்சிருக்கிறது காதலே கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளவுதான். உன்கிட்ட மட்டும் தனியா ஒரு சீக்ரெட் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. ம்? சொல்லக்கூடாது, ப்ராமிஸ்? சரி விடு, சொல்றேன். அது என்ன தெரியுமா? விஷால் மனசுல நான் தான் இருக்கேன். ம். ஏன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவ பேரை பச்சை குத்தி வச்சிருக்க? ஐயோ, நான் உன்னைத்தான் விரும்புறேன், உன்னைத்தான் மனசார விரும்புறேன். ஏன் பேரை போடாம அவ பேரை ஏன் போட்டேங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது நல்ல சண்டை போடுங்க. சொல்லுங்கறல. சொல்றேன் இரு சொல்றேன். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நீதான் என் லவ்வர்னு அவகிட்ட காட்டுறதுக்காக உன் பேரை தான் டாட்டூ போட போனேன். அப்போ இசைன்னு நான் அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். டாட்டூ போடுறவன் இசை பேரை தான் போட சொல்றேன்னு நினைச்சு உன் பேருக்கு பதிலா அவ பேரை டாட்டூ போட்டான். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் நம்ப மாட்டேன். ஐயோ! ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, மனசுக்கு மேல வேணா அவ பேர் இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள நீதான் இருக்க. ப்ளீஸ் என்ன நம்பு. இது மிஸ்டேக்கா தான் நடந்துச்சு. ஷோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. ஸ்ரீஜா, ப்ளீஸ் ஸ்ரீஜா, ப்ளீஸ் சொன்னா கேளு. தொடாத. நீ பொய் சொல்ற. அப்பவே அத போய் அழிக்க வேண்டியதானே? ஷூ, நான் அழிக்க பார்த்தேன். உடனே அழிக்க முடியாது, 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதெல்லாம் உன் மனசுல போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஐயோ! என்னாச்சு? மேல விஷால் என் பேரை அழகா டாட்டு குத்திருக்காரா? உன் பேரை அவ மிஸ்டேக்கா தான் பச்சை குத்திருக்கான். விஷால் மனசுல நான் தான் இருக்கேன். அவரு அப்படி சொல்லி சமாளிச்சாரா? சும்மா உன்னை வெறுப்பேத்திருக்காரு. நீ எதுக்கும் பதறாத. யாராவது இதை ஓப்பனா சொல்லுவாங்களா?
தேங்க்ஸ் இசை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல இசை, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நான் தப்பு பண்றேன், நானு பதட்டமாவே இருந்துகிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லனா எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாம கூட போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இசை. விஷால், ஹே விஷால், அவ என்கிட்ட சவால் விடுறா. என்ன விஷால கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றா அவ. ஸ்ரீஜா, இனிமேதான் நீ ரொம்ப உஷாரா எச்சரிக்கையா இருக்கணும். அவளுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்த தான் பாப்பா. ஆமாமா, அவகிட்ட சவால் மட்டும் விடவே கூடாது. ரொம்ப டேஞ்சர் அவ. அது மட்டும் இல்ல, இந்த விஷால் ஏதோ சொல்றானே, கடைசி நேரத்துல அந்த இசை எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு மனமேடையில இருந்து எந்திரிச்சு போய் தன்னோட கல்யாணத்தை நிறுத்துவான்னு. எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தான் தோணுது. ஆமா, அது தலைய சுத்தி மூக்க தொடுற வேலை. ஸ்ரீஜா, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. விஷால் உன் கைக்குள்ள இருக்கணும். அவனை நீ உன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும். அத செஞ்சாதான் நீ சேஃபா இருப்ப. கவலையே படாதீங்க, இதுக்கு மேல நான் கவனமா இருப்பேன். நானா இல்ல அந்த இசையான்னு ஒரு கை பாத்துடுறேன். அக்கா, ஓகேயா? ஓகே வர்ஷினி. தேங்க்ஸ் இசை. நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். கரெக்டான டயத்துல போய் கல்யாணத்தை நிறுத்தி விஷாலை காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட விஷால் பெரிய மிஸ்டேக் பண்ணிருப்பான். ஆமாக்கா, ஸ்ரீஜா விஷால உண்மையா லவ் பண்றாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த ஸ்ரீஜா உங்க இடத்த பிடிக்க பாக்குறா. அத அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஸ்ரீஜாவோட நோக்கம் என்னன்னு இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருச்சு. சோ இசை இப்பதான் ஸ்ரீஜாவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். இசைக்கும் விஷாலுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். விஷால் மனசுலயும் இசை கண்டிப்பா இடம் பிடிச்சிருவாங்க. இல்லனா நாம தான் பிடிக்க வைக்கணும். ஆமா, நம்ம சேர்ந்து நடத்தி வைக்கிறோம். யா, வா. என்ன இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துருவியா? சவால்லாம் விடுறியே. விஷால் கிட்ட உன்னை பத்தி சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? விஷால் கிட்ட நீ என்ன மிரட்டினதெல்லாம் சொல்ற, அப்புறம் எப்படி நீ சிரிக்கிறன்னு நானும் பாக்குறேன். சொல்லு, போ போய் சொல்லு. அதுக்கு முன்னாடி விஷால் உன்னை நிஜமாவே விரும்புறாரான்னு நீ சொல்லு. ம்? ஐயோ! ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, மனசுக்கு மேல வேணா அவ பேர் இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள நீதான் இருக்க. ப்ளீஸ் என்ன நம்பு. இது மிஸ்டேக்கா தான் நடந்துச்சு. ஷோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே புரியலையே. ஸ்ரீஜா, ப்ளீஸ் ஸ்ரீஜா, ப்ளீஸ் சொன்னா கேளு. தொடாத. நீ போய் சொல்ற, அப்பவே அத போய் அழிக்க வேண்டியதானே? ஷூ, நான் அழிக்க பார்த்தேன். உடனே அழிக்க முடியாது, 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதெல்லாம் உன் மனசுல போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எப்பவும் என் மனசுல நீ தான் இருக்க. ஸ்ரீஜா, ஐ லவ் யூ ஸ்ரீஜா, ஐ லவ் யூ. அதனால சந்தேகப்படாத. இல்ல,
நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டோம்னா இவன் நம்ம கண்ட்ரோலுக்கு வரமாட்டான். சரி, முதல்ல அந்த டாட்டூவை அழிச்சு தொலை. ஆ, ஏய் ஸ்ரீஜா, ஏன் போற? ஐயோ, என்னாச்சு? மேல விஷால் என் பேரை அழகா டாட்டு குத்திருக்காரா? உன் பேரை அவ மிஸ்டேக்கா தான் பச்சை குத்திருக்கான். விஷால் மனசுல நான் தான் இருக்கேன். இப்ப என்ன, விஷாலுக்கு முத்தம் கொடுத்தா விஷால் மனசுல நான் இருக்கேன்னு நீ ஒத்துக்குவியா? நீ முத்தம் கொடுத்தா விஷால் உன்னை பல்லாருன்னு அறைவான். கண்டிப்பா அடிக்க மாட்டாரு. பாக்கலாமா? பார்க்கலாம். நிரூபிச்சு காட்டவா? நிரூபிச்சு காட்டு. நிரூபிச்சு காட்டிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறியா? ஆ, முதல்ல நிரூபிச்சு காட்டு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஒரு நிமிஷம். வாசல் இங்க இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. போக ரெடியாரு. ஐயோ, நான் வேற இவகிட்ட பெருசா சேலஞ்ச் விட்டேனே. என்ன பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? ஐயோ, சமந்தி, இப்ப இந்த கல்யாணத்துல எல்லாம் சமையல், அப்புறம் இந்த டெக்கரேஷன்ஸ் கூடவே ஈவென்ட்ஸ் மாதிரி எல்லாம் நடத்துறாங்கல்ல, யாராவது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க உங்களுக்கு தெரியாதவங்களா? எங்களுக்கு எங்க தெரிய போகுது? வாங்க, இதோ அம்மா இருக்காங்க, வாங்க. அம்மா, இவர் பேரு சந்திரபாபு. அப்படியா? வணக்கம் சார். இவர் தான் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மேரேஜ் டெக்கரேட்டர். உங்களை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? மேடம், உங்களை பத்தியும் உங்க ஃபேமிலியை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க குடும்பத்து கல்யாணத்தை நான் எடுத்து பண்ணா அது என் கம்பெனிக்கு பெருமை மேடம். எங்க 2 பசங்களோட கல்யாணத்தையும் ஒரே டைம்ல பண்றேன். அதனால ரொம்ப கிராண்டா இருக்கணும். மண்டபத்துல இருந்து டிசைன்ல இருந்து எந்த விஷயத்திலயுமே காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஷூர் மேடம். அப்புறமா சாப்பாட்டுல முக்கியமா நிறைய வெரைட்டிஸ் இருக்கணும். டேஸ்ட் கூட அருமையா இருக்கணும். நீங்க எங்க இருந்து வேணா சமையல்காரங்களை கூப்பிடுங்க. ஆனா என் 2 பசங்களுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்றதால 2 மடங்கு கவனம் செலுத்தணும். ஜஸ்ட் கிரேட்னு சொல்லக்கூடாது, டபுள் மடங்கு சூப்பர்னு சொல்லணும். சிறப்பா பண்ணிடலாம் மேடம். இது வரைக்கும் யாரும் பார்க்காததா ஸ்பெஷலா பண்ணிடலாம் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. விஷால், மேரேஜ் டெக்கரேட்டர் எதுக்கு கூட்டிட்டு வந்த? அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணன் கல்யாணத்தை நல்லா பண்ணோம்ல, அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல.